வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவனுடைய அதிசயங்கள், கர்த்தர் என்ன அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இங்கே வாசிக்கிற சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது. ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க, ஒரு ஆசீர்வாதமான நேரம். எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கவனித்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்த அதிசயமானவைகளுக்காக என்ன செய்யணும்? துதிக்கணும். அதை எவ்வளவு நேரம் செஞ்சோம் இல்லையா? ஓஹோ, இப்படி ஒரு வசனம் இருக்கோ. அந்த வசனத்தின்படி தான் நான் உங்களை துதிக்கும்படி சொன்னேன், நன்றி சொல்லும்படி சொன்னேன். திரும்பவும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். படிங்க பார்க்கலாம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நான் உம்மை உயர்த்தி உடைய நாமத்தை துதிப்பேன். அப்ப கர்த்தர் என்ன செய்வாரா? இன்னும் அதிசயமானவைகளை செய்வார். நன்றி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவங்களாக அவர் செய்த அதிசயங்களுக்காக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இன்னும் அதிசயங்களை உங்களுக்கு அவர் செய்வார். வாசித்து பாருங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்க விசுவாசியாத கிரியைன்னா நீங்க இதுவரை விசுவாசிக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் விசுவாசியாதவங்களால் விசுவாசிக்க முடியாத கிரியையை, நீங்கள் நம்ப முடியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். எத்தனை பேர் நீங்க இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அல்லேலூயா. விசுவாசியாத ஒரு கிரியையை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு 75 வயதில் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். 25 வயது வரையிலும் குழந்தை இல்லை. அவன் குழந்தைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு புத்திரன் தருவேன், உனக்கு குமாரனை தருவேன், உனக்கு உன்னுடைய ஜனம் பெரிதா இருக்கும் என்றெல்லாம் சொன்னார். விசுவாசிக்கவே முடியாத காரியம். ஆனாலும் ஆபிரகாம் அதை என்ன செய்தான்? விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சில காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறது நமக்கு விசுவாசிக்கவே முடியாது. விசுவாசிக்க நம்பவே முடியாத காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுவார். ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் செய்வேன் என்று சொல்லும் பொழுது 10-15 விசுவாசிகள் தான் இருந்தார்கள். அப்போ அந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லும் பொழுது அதை விசுவாசிக்க முடியாது. 1000 பேர் உள்ளதான சபை என்பது அந்த நாட்டில் பார்ப்பது அரிது. எங்கேயோ ஒன்று சென்னையில் 1-2 இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது விசுவாசிக்க அரிதான காரியம், விசுவாசியாத காரியம், விசுவாசிக்க முடியாத காரியம். ஆனால் அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார்? விசுவாசித்து அதற்கான காரியங்களை செய்யும் பொழுது, அதான் சொன்னேன், அதுக்கு காரியங்களை நம்ம செய்யணும். ஆலயத்தை கட்டுகிற சமயத்தில் என்ன விசாலமாய் கட்டுகிற வேளையில கர்த்தர் அந்த இடத்தையும் அப்படியே நிரப்புகிறார். ஆமென். விசாலம் அன்னைக்கு தேவையில்லை, 300 பேருக்கு தான் இடம் தேவை. 300 பேருக்காக அஸ்திபாரம் போட திட்டமிடப்பட்டு அதுக்கு பிறகு 1000 பேர் உட்காரக்கூடிய அளவிலே அது பெரிதாக கட்டப்பட்டது.
இதில் எப்படி ஆட்கள் எல்லாம் சும்மா காலியாக இருக்குமே அப்படின்னு தான் மனதில் வந்தது. ஆண்டவர் அதை நடத்தினார், ஆண்டவர் சொன்னார். அப்போ அதை சொல்லும் பொழுது நமக்கு விசுவாசிக்க முடியவில்லை, இவ்வளோ பெரியதான இடத்துல ஆட்கள் வருவார்களா அப்படி என்று நம்ம புத்தினால என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், அதை செய்வதற்கு யோசிக்கிறோம். அந்த இடத்த வாங்குகிற சமயத்தில் இவ்வளவு பெரிய இடம் வேண்டுமா அப்படிங்கிறதான கேள்விகள் உண்டாயிற்று. இவ்வளவு பெரிய இடம் நமக்கு தேவையில்லை, நம்ம சபைக்கு இவ்வளவு போதும், பாதி இடம் போதும் அப்படி என்று சொல்லி பிரச்சனையே பண்ணினார்கள். விசுவாசிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். அப்போ அதையும் வாங்கி அதுக்கு பின்னாலையும் இன்னும் இடத்தை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இப்போ அதுக்கு பின்னால் உள்ள இடத்தையும் வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னால் இருக்கிற இடத்தையும் வாங்கும்படி கர்த்தர் உதவி. விசுவாசிக்க முடியாத காரியம், நீ விசுவாசிக்காத காரியம். அநேகர் அது விசுவாசிக்கிறது இல்லை, அநேகர் விசுவாசிக்கிறதுக்கு தயங்குவார்கள். முடியாத காரியத்தையும் கர்த்தர் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11 கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை வசனத்தை படிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நீங்க இன்னொரு வசனத்தை படிக்கல. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அப்போ பலத்த ஜாதி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்களில் நடைபெறாத எனக்கு தெரியாது. பலத்த ஜாதின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஆயிரங்களை பல்லாயிரக்கணக்கான நிலைமையிலே இந்த சபையை ஆண்டவர் பெருகச் செய்வார். விசுவாசிக்கிறீங்களான்னு நான் கேட்குற சமயத்தில் நீங்கள் ஒன்றும் விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பேராசை. எனக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை. இது இவ்வளவு ஆட்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வருவது என்பது என்னன்னா, நம்ம சாத்தானுக்கு விழுகிற அடி. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் வந்து நம்ம சபைக்குள்ள வர்றாங்களோ அத்தனை பேரும் அவனுக்கு மைனஸ். நரகத்தில் ஆட்கள் குறைகிறது. அப்படிதான் நம்ம வேலை செய்யணும். நான் 4 பேரை சபை கொண்டு போனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்குத்தானே பிரயோஜனம். எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எப்படியும் கிடைக்கும், எனக்கு கொடுத்துறதுக்கு துணி எப்படி வேணா கிடைக்கும். நீ 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுனாலையோ இல்லை நான் இப்போ உங்களாலேயோ அப்படி எதுவும் இல்லை. நல்ல கையும் காலும் நல்லா கர்த்தர் கொடுத்துருக்கார். நல்லா சாப்பாட்டுக்காக ஏதோ பிழைப்புக்காக சபை நடப்பதாக நினைத்து விடக்கூடாது. நடக்கிற சபைகள் அப்படி நடக்கிறது. அநேகர் அப்படி நடத்துகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தது அப்படி வரவே இல்லை. ஆண்டவர் உண்மையாக ஊழியத்துக்கு அழைத்தார். உண்மையாக அழைத்ததான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்தேன். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது பிற்பாடு எந்த சபையும் உடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எந்த சபையும் பிரிச்சுட்டு போகல. ஆனால் எவன் எல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த காலங்கள்லாம் சபையை பிரிச்சுட்டு போனானோ உடைச்சானோ அவனுக்கு பூரண ஆயுசு முதல்ல இல்லை. சென்னையில் அப்படி பாஸ்டர் மோகனுடைய சபையில் நல்லா வச்சிருந்தார் ஒருத்தர். அவர் எல்லாருக்கும் அவர் பாஸ்டர் மோகனை விட அவர் பேர் தான் தெரியும். இவ்வளோ பிரபலமாக இருந்தார். உடைச்சிட்டு போனவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாளில் குடும்பம் உடஞ்சி போச்சு. குடும்பம் உடஞ்சி மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். அதனால சபை நடக்கத்தான் செய்யுது. கடைசியில் பார்த்தா பரிதாபமாக கடைசியில் கொஞ்ச நாளைக்கு முன்னே செத்து போயிட்டார். ஆகும்போது அழுறதுக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அநாத மாதிரி அவருடைய அடக்காரதில் அவருடைய சரத்தை வைத்திருந்த பார்த்து எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. இப்படி தான் நிறைய பேரை பார்க்குறோம்.
ஊழியத்துக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக எதை செய்தாலும் நமக்கு வாழ்வு வரவே வராது. வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக முரண்பாடாக எதையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் நம்மை பேச மாட்டார். அப்புறம் நம்ம திருத்தி கொள்ளாவிட்டால், நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் காலதாமதமாகும். ஏன் 100 வயதில் அவனுக்கு பிள்ளை கொடுக்கணும்? நேரமே கொடுக்கலாம் இல்லையா? ஆண்டவர் உன் ஜாதி பெரிதாக்குவேன் எல்லாம் சொன்னார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு பிள்ளையே கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான தவறான காரியங்கள் ஒன்று. என்ன? அவிசுவாசம். அவிசுவாசத்தினாலே அவன் என்ன செய்தான்? ஆகாரை மறுமனையாட்டியாக சேர்த்து கொள்ளும்படியான மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டான். சில சமயத்தில் நமக்கு விசுவாசம் இருக்கும், ஆனால் அந்த விசுவாசத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்து போடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்துருவாங்க. மனைவி ஆர்கள் ஜாக்கிரதை. என்ன இப்படி சொல்றாரு? கணவனுக்கு ஆண்டவர் சொன்னா கனவுல சொல்லியிருப்பார், இல்லை வசனத்தின்படி சொல்லியிருப்பார்னா அதுல நீங்க தலை போட்டு நிறுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே வேளையில கணவன் முட்டாள்தனமா ஏதாவது முடிவெடுக்கிறாருன்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதை, கவனமா. நீங்க நல்லா ஜோம் பண்ணீங்களா? உட்காந்து ஜோம் பண்ணி பார்ப்போம், அது சரியானு பார்ப்போம், இது கர்த்தர் தான் சொன்னாரா அப்படி என்று சொல்லி நீங்கள் தடுக்கவும் வேண்டும். ஆனால் எப்போதும் அவிசுவாசம் அவிசுவாசம் அவிசுவாசம், அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, அது நடக்காது, முடியாது, நடக்காது, முடியாது, நெகட்டிவாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். புருஷனை பார்த்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லணும். உங்களால் முடியும். உங்களால் என்ன முடியும்? நீ எல்லாம் லாய்க்க கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை அதிசயங்களை உங்கள் குடும்பத்தில் செய்யவே மாட்டார். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உன்னால முடியும்ப்பா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா என்ன செய்யணும்? பேசணும். பாசிட்டிவா பேசுங்க. அப்படி பேசுகிற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். எபிரேயர்கள் என்ன வாசித்தோம்? தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு. இப்போ தூரத்தில் கண்டார்கள், அணைத்து கொண்டார்கள். குழந்தை பெற்றானே தவிர அவனுக்கு அந்த பலத்த ஜாதியை பார்க்கும்படியாக அவன் காலத்தில் நடக்கவே இல்லை. அதே போல சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று கர்த்தர் இந்த சபைக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நான் தூரத்தில் காண்கிறேன். இந்த தூர பார்வை உங்களுக்கு எனக்கும் வேணும். தூரத்தில் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிறத பார்த்து அப்படி செய்யக்கூடாது. தூர பார்வை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு ஒரு தூர பார்வை இல்லை, 100 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு தூர பார்வை இருந்திருந்தென்றால் சென்னை தண்ணீர்ல என்ன செய்யாது? மிதக்காது. இன்னைக்கு எப்படி நடு ரோட்ல வீட்டை கட்டுறது? ஆமா, எப்படியா லஞ்சத்தை கொடுத்து லஞ்சத்தை வாங்கி, இன்னைக்கு எனக்கு லஞ்சம் கிடைத்தா, பணம் கிடைத்தா போதும், நாளைக்கு இந்த பட்டணம் எப்படி இருக்கும், நாளைக்கு எதிர்காலம் இப்படி இருக்கும், அப்படிப்பட்ட யோசனையே என்ன இல்லை. பதவியில் இருப்பவர்களுக்கு, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இல்லை. உன் குடும்பத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஊரை பற்றி உனக்கு ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். உலகத்தை பற்றி ஒரு தூர பார்வை இருக்கு, உன் குடும்பத்தை பற்றி ஒரு தூர பார்வை இருக்கு, உன் பிள்ளையை பற்றி ஒரு தூர பார்வை இருக்க வேண்டியது அவசியம். அது ஒரு தூர பார்வை. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் ஒரு தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த விசுவாசத்திலே என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் காலைல சொன்னேன், கண்ணை மூடி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாம் கண்ணை மூடி விசுவாசிங்க. கண்ணை மூடி தான் இருக்கிறீங்க, கண்ணை மூடி தான் இருக்கிறீங்க இப்போ. ஆமாம், அற்புதம் நடக்கவே நடக்காது, அதிசயம் நடக்கவே நடக்காது. வசனத்தை கேட்கறதான சமயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய மாட்டார். ஏன்னா விசுவாசம் உங்களுக்கு எதனால? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆக வசனத்தை கேட்கிற சமயத்தில் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டார்கள். ஏசாயா சொல்றான் பாருங்க, அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய இருதயம் கொளுத்ததுனால கண்ணை மூடிக்கொண்டார்களாம்.
அதனால தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது சரி, வேதத்தை வாசிக்கிற சமயத்திலும் சரி, வேதத்தை வாசிக்கும் போது தூங்காம வேதத்தை நல்லா வாசிக்கணும். அதே மாதிரி வசனத்தை நல்லா என்ன செய்யணும், கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனத்தை 4 வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை ஒழுங்கா கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. அவ்விதமா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு என்ன செய்ய வேண்டும், நாம் அந்த வசனத்தின் மூலமாகத்தான் விசுவாசத்தை பெற முடியும். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கவில்லை என்றால் விசுவாசம் வரவே வராது. ஆகவே விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசித்தவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து விட்டால் செய்து அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை நாம் செய்ய ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், யார்கிட்ட? நோவாட்ட சொன்னார், மழை வரும்ப்பா, மழை வரும், நீ என்ன செய், ஒரு பெரிய பேழையை செய்ய வேண்டும். எவ்வளவு நான் சொல்லுகிறேனோ அந்த அளவு நீ பெரிதா இந்த பேழையை கட்ட வேண்டும். நோவா விசுவாசித்தான். விசுவாசத்தினால் நோவா பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர்ல வாசிக்கிறோம் 11. விசுவாசத்தினால உண்டு பண்ணினான். அப்படி விசுவாசத்தினால் பேழையை உண்டு பண்ணும் பொழுது அவன் அதுவரையிலும் மழையை பார்க்கவில்லை, மழையை பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு அவன் விசுவாசத்தினாலே பேழையை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அதை ஆக்ஷன்ல கொண்டு வரணும். விசுவாசித்து அதை நம்ம பேசணும். விசுவாசித்து நம்ம அதை செயல்படுத்த செயலில் கொண்டு வரணும். நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. அதே மாதிரி 300 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 பேருக்கு ஆலயத்தை கட்டும்படி என்ன செய்யணும், நம்ம செயலில் இறங்கணும். அப்போது 1000 கிடைக்கும். இப்போ தூரத்திலே காண்கிறேன். எவ்வளவு? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அப்படிங்கிறது நான் தூரத்தில் காண்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் உண்மை. 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக்கிற வேளையில தான் கர்த்தர் 1992 கொடுத்த வார்த்தை. அது நிச்சயமாய் நடக்கும், நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இனி எப்போ நடக்க போகிறது? 1000 தான், சில 1000 தான், பலத்த ஜாதி எப்போ? அப்போ கர்த்தர் சொன்னார், நீ தூரத்தில் காண்கிறாய், தூரத்தில் நீ அதை பார், அதை ஒரு நாள் அது நடக்கும். கர்த்தர் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இந்த சபை இப்படியே இல்லாமல் போகிறதில்லை. இது அப்படி 1000 ஆகி 500 ஆகி 200 ஆகி அப்படி குறைந்து போகவே போகாது. இது என்ன செய்யும்? கர்த்தருடைய வருகை மட்டும் இருக்கும். கர்த்தருடைய வருகை நாட்களில் இது பலத்த ஜாதியாய் வளர்ந்திருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அவனுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் இஸ்ரவேலை அசைக்கவே முடியாது. ஆகையால் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? என்னதான் சொல்றது வர்றீங்க நீங்க எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க. என்ன, நம்ம இடத்தை என்ன செய்யணும்? விசாலமாக்கணும். இடத்தை விசாலமாக்கணும். இதை நான் சொல்றதுக்கு இன்னைக்கு வரவில்லை. ஆனால் ஆவியானவர் ஏவி அதற்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகினால் இந்த ஆராதனையிலே கர்த்தர் பேசுகிறார். என்ன செய்ய வேண்டும்? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு காரியங்களை செய்வதற்காக அடியெடுத்து வைக்க வேண்டும், அடியெடுத்து வைக்க வேண்டும். அதே போல விசுவாசத்தோடு கூட நாம் இடத்தை விசாலமாக்குகிற காரியத்தில், ஆலயத்தினுடைய விரிவாக்க திட்டங்களிலே நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாகவே அதில் நாமும் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அதன் பலனை பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனோக்கு அவன் என்ன செய்தான்? வாஸ்துபார் எபிரேயர் 11 சொல்ல, ஏனோக்கு அவன் விசுவாசத்தினாலே அவன் நற்சாட்சி பெற்றான், காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் அவன் தேவனை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று அவன் விசுவாசித்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவான். தேவனை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவன் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் என்ன? தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசம். நீ விசுவாசித்தால் என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும்.
கர்த்தர் பலனளிக்கிறங்கிற விசுவாசம் என்ன என்பதை தேடி பார்க்கும் பொழுது முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு. அப்போ எதை தேட வேண்டும்? நீதியை தேட வேண்டும், அவருடைய பரலோகத்தை தேடணும், தேவராஜ்யத்தை தேட. தேவராஜ்யம் சொன்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் சபை, அதனுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறது சபைகள் எல்லாம் சேர்ந்தது. இந்த உலகத்திலே தேவன் ஒரு ராஜ்யத்தை, ஆவிக்குரிய உலகத்தை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார், ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்துக்காக கவலைப்படணும், நீதியை செய்வதற்காக கவலைப்படணும். நீதி என்றால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆத்துமாதாயம் செய்வது, இன்னும் பெற்றோரை கவனிப்பது, அதே போல வயதான ஆட்களுக்கு நம்ம நன்மை செய்வது, விதவைகளுக்கு உதவி செய்வது, இப்படி பல விதங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்ய, நன்மை செய்ய முடியுமோ அதுதான் நீதி. நீதியை தேடுங்கள். அதே போல தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு அதுக்கான காரியங்களை முயற்சி செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது அதுதான் என்ன? பலனை பெறக்கூடிய விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றோம்னு சொன்னா, கர்த்தருக்கென்று ஆலயத்திற்கென்று சொல்லி நம்ம கொடுத்ததில் பங்கு பெறுகிறோம் என்றால், ஒரு பங்களிப்பை கொடுக்கிறோம் என்றால், சபையின் காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் என்ன? எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எனக்கு கர்த்தர் பலனை பரலோகத்துக்கு கொடுப்பார். நான் கொடுக்கிறதான காணிக்கைக்கும் தசமபாகங்கள் எல்லாவற்றுக்கும் பலன் பரலோகத்தில் உண்டு என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடுங்கள். யார் தேடினது அப்படி? விசுவாசனால ஏனோக்கு அவன் கர்த்தரை தேடினான். வாசிங்க அந்த வசனத்தை 12 அதிகாரத்தில். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படணும், நான் எனக்கு மரணம் வரக்கூடாது, நீங்கள் சாக மாட்டீர்கள். ஆமென். விசுவாசித்தா சாக மாட்டீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நானும் எனக்கு சாவு வராது அப்படின்னா எப்படி? ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு வரும்போது நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு என்றென்றைக்குமாய் நாம் நிலைத்திருக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விதமாய் நம்ம அதற்கு தகுதியாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். உலகத்தில் 7 அதிசயங்கள் உண்டு. அந்த அதிசயங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நீங்கள் போய் அதை போய் கவனித்திருக்கலாம். வேதத்திலேயும் ஒரு 7 அதிசயத்தை ஆண்டவனுக்கு காண்பித்தார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதான் 1:4 சொல், வேதாகமம் ஒரு பெரிய அதிசயம். 2வது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய அதிசயம். உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய அதிசயம். உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நாமும் ஒரு நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். மறுரூப சரீரத்தில் உயிரோடு எழுந்திருக்க இயேசு வரும்பொழுது கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபப்படுத்துவார். இல்லை மரித்து போனாலும் நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்போம். மறுரூப சரீரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை எத்தனை பேர் காண விரும்புகிறீர்கள்? இயேசுவினுடைய வருகையில் அவர் எத்தனை பேர் பார்க்க விரும்புகிறீர்கள்? பெரிய அதிசயம். அது மட்டுமல்ல, ரோமர் 1:1 6 படிக்கிற சமயத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கான அழைப்பு, தேவனுடைய ரட்சிப்புக்கான அழைப்பு, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்புக்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த அழைப்பு என்பது அது ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியம். ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 26 29 உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது, தேவன் பைத்தியம், அதாவது உலகத்தில் ஞானிகள் அநேகர் இருந்தார்கள், கல்விமான்கள் அநேகர் இருந்தார்கள். அவர்களை தேவன் அழைக்காமல் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் பாருங்கள். அது பெரிய அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. படிப்பில்லை, நல்ல குலத்தில் பிறக்கல, நல்ல கோத்திரத்தில் பிறக்கல, வசதி இல்லை, ஏழை, இதெல்லாம் கற்பா இருந்தாலும் சரி, என்னவா கலராக இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் பார்க்கவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து நம்முடைய அழைப்பை பாருங்கள். அது ஆச்சரியமான அதிசயமானது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய அழைப்பு அதிசயம், நம்முடைய அழைப்பு அதிசயம். என்னை அழைத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, நம்முடைய அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, ரோமர் 1:8 படிக்கிற சமயத்தில் விசுவாச வாழ்க்கை, த ஃபெய்த் லைஃப்,
விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு அதிசயம். இந்த விசுவாசத்துக்கு வந்திருப்போம். 1972 1972 ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1978 79களிலே நான் வேதாம கல்லூரியில் கொஞ்ச நாட்கள் பயிற்சி பெற்றேன். அதுக்கு பிறகு 79லே சபை ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 70 ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து விசுவாச வாழ்க்கை துவங்கியது. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஊழியத்திலும் அவரைத்தான் நான் நோக்கி பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் அவரைத்தான் நான் பார்க்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். ஒரு ஆள் போயிட்டாங்கன்னு அடுத்த ஆள் எப்படின்னு யோசிக்கும் போது கர்த்தர் கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பார். நீ என்ன செய், நிலத்தை வாங்கு, உனக்கு ஆட்களை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நம்மை அதிகப்படுத்த கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அவர் தந்து கொண்டே இருப்பார். தாட்சி அடைய மாட்டோம். விசுவாச வாழ்க்கையில கர்த்தரை விசுவாசிக்கணும். நம்முடைய தேவை யார்ட்டையும் சொல்லவே கூடாது. உங்க கஷ்டத்தை யார்ட்டையும் நீங்க சொல்லவே கூடாது. வேண்டுமென்றால் முக்கியமா ஒரு சில ஜபத்துக்காக சொல்லி இந்த மாதிரி ஜெபிங்க அப்படின்னு சொல்லுங்க. பார்க்குற எல்லாத்தையும் புலம்பிட்டு நடக்கக்கூடாது. புலம்பல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை படிங்க. அது வேணா படிச்சுட்டு போங்க. ஆனால் புலம்புகிற வேலை வேண்டாம். சபையில் ஆட்களை பார்த்துட்டு இங்கே வரும்போது ஒருத்தரை பார்த்து புலம்பக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்திலையும் உட்கார்ந்து புலம்பி அழுது கொண்டிருக்கக்கூடாது. சரி, ஆராதனை ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுகையா இருக்கும், புலம்பலா இருக்கும். இல்லை, விசுவாசத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசம் என்ன செய்யாது? புலம்பாது. அவங்ககிட்ட போய் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காது. என்ன செய்யும்? அந்த நேரத்தை எல்லாம் சேர்த்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும். நீ மனுஷன்கிட்ட அதிகமாய் சொன்னால் கர்த்தர் அதிசயங்களை செய்ய மாட்டா. நீ மனுஷன்கிட்ட சொல்றதை குறைக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறதை அதிகமாக்க வேண்டும். சத்தமாண்டவர் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகினால விசுவாசத்தினால் தான் என்ன செய்வான்? நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா என்ன செய்யாது? பிரியமாய் இராது என்று சொல்லி இருக்கிறது. ஆகினால விசுவாச வாழ்க்கை நம்ம தரிசித்து நடவோம். என்ன செய்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் செய்யட்டும் அப்புறம் இல்லை, நீங்க செய்யுங்க. கர்த்தர் சொல்றார். அவர் என்ன செய்யட்டும்? அவர் எனக்கு இதை கொடுக்கட்டும், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இல்லை, நீ ஞானஸ்நானம் எடு முதல்ல. ஆமென். நீ ஞானஸ்நானம் எடு. தரிசித்து விசுவாசத்தோடு நீ ஞானஸ்நானம், விசுவாசத்தோடு நீ ஆலயத்துக்கு வா, விசுவாசத்தோடு நீ என்ன செய்? மனம் திரும்பு. விசுவாசத்தோடு நீ ஞானஸ்நானம் எடு. விசுவாசத்தோடு நீ என்ன செய்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்யட்டும்? என்னுடைய கடன் எல்லாம் போக்கணும், ஆண்டவனுடைய கஷ்டமெல்லாம் நீக்கி எனக்கு பெரிய வீடு காரெல்லாம் கொடுத்துட்டான், நான் நிறைவா இருந்த பிறகு ஆண்டவருக்கு கொடுப்பேன். நீ விசுவாசித்து நீ கொடுக்க ஆரம்பிப்பாய் என்றால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால நீ சோதித்து பார் என்று சொல்கிறார். ஆமென். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசித்து கொடுத்தவங்க எல்லாரும் கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அதிசயம் செய்திருக்கிறான்? எல்லா கையும் உயருதே. உண்மைதானா? ஆண்டவருக்கு என்று இந்த ஆலயத்தில் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்கிற ஆட்கள் உண்டு. அப்ப இருந்தே சில ஆட்கள் கொடுத்தவங்க யாருமே கெட்டு போகவில்லை, தரித்திரராகவில்லை. கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுக்கிற காரியத்தில், ஊழியம் செய்கிற காரியத்தில் எல்லாம் பின்தங்கி இருக்கிற ஆட்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தரை நடத்தவே முடியாது. நடத்தவில்லை. ஆண்டவருடைய நடத்துதலை பார்க்க முடியாது. அடுத்தது பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. ரோமர் 1:16 ரட்சிப்பு என்பது மகா பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். கர்த்தர் சொல். விசுவாச வாழ்க்கை என்கிற அதிசயத்தை, அதிசயமாய் நான் விசுவாச வாழ்க்கை நடத்துவதை, என் அதிசயமாய் நடத்துகிறதை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ரட்சிப்பு, ஒன்றை ரட்சிப்பு மட்டும் அல்ல, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற அதிசயத்தை நீ காண்பாய். உன்னுடைய வீட்டில் வயதாகி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதா நாட்கள் ரட்சிப்பை கர்த்தர் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். விசுவாசித்தா கர்த்தர் அதிசயத்தை உன் குடும்பத்தில் செய்வான். உன் உறவினர்கள் ரட்சிக்கப்பட, நண்பர்கள் ரட்சிக்கப்பட, அயலகத்தார் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ரட்சிப்பு என்பது அதிசயம். ஐயோ, இந்த எதிர் வீட்டுக்காரன் எப்படி ரட்சிக்கப்படுவானா? நிச்சயமா ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட நம்மளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சில ஆட்கள் இருக்கிறீங்க, உங்க மனைவிமார்களாக ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விடாப்பிடியா உபவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். மனைவிமார் ரட்சிக்கப்படுவாங்கன்னு அர்த்தம். வந்திருக்கிறவர்கள் பற்றி சொல்ல வராம சிலாக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்கிறீங்க, மனைவி வர்றதில்லை. அப்படிப்பட்டதான குடும்ப மனைவிமார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கணவன் வருகிறதில்லை. சிலர் வந்தாலும் அரைகுறையாக இருக்கிறார்கள். இவளுக்கெல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பு அது வெளிப்படும். அதிசயத்தை கர்த்தர் செய்வார். எல்லாம் கைகளை வைத்து ஜெபம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். என் உறவினர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். என் நண்பர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். என் அயலகத்தார் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை செய்வீராக, செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். அதிசயத்தை காண்பீர்கள். அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவருடைய அற்புதமா கரம் அது குறுகி போகவே இல்லை. அது மட்டும் அல்ல, 7வது ஒரு அதிசயம் இருக்கு. உலக அதிசயம் அல்ல, தெய்வீக அதிசயம். என்ன தெரியுமா? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை படிக்கிற சமயத்தில் நித்திய ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவன் இருக்கிறதே, அது ஒரு அதிசயம். புரியல. பைபிளை படிங்க, புரியும் உங்களுக்கு. எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது, உலகம் பெற்றுக்கொள்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. எனக்கும் ரொம்ப காலம் புரியவில்லை. ஆனால் இப்போ படிக்க இப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை மனிதன் பெற்றுக்கொள்வதற்காக உலகம் உண்டாகும்போதாகவே அவர் திட்டமிட்டார். கிறிஸ்துவுக்குள் தீர்மானித்து அவர் ஏற்ற காலத்தில் அவருடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது சாதாரணமாய் புரிந்து கொள்கிற வார்த்தையில் என்னன்னா, அப்பா மகன் அனுப்புனாராம். அப்பா என்ன செய்தாராம்? மகன் அனுப்புனாராம். மகன் செத்தாராம். நித்திய ஜீவன் கிடைக்குதான். கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். புரியாததுனால இதை சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இது விளையாட்டாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அவருடைய அந்த திட்டம், அவருடைய அறிவு, அவருடைய காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம். அல்லேலூயா. அதாவது நான் ஏற்கனவே பல இடத்துல பல முறை நான் பேசியிருக்கிறேன். What is the philosophy of the plan of God, இல்லைன்னா the salvation, ரட்சிப்பு, நித்திய ஜீவனுடைய தத்துவத்தை குறித்து தான் ரோமர் நிருபத்திலையும் கலாத்திய நிருபத்திலையும் இன்னும் எபேசிய நிருபத்திலையும் எபிரேய நிருபங்கள்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நம்ம இந்த புஸ்தகங்கள் படிக்கவே மாட்டோம், புரியாது. ரட்சிப்பின் திட்டத்தை பற்றிய தத்துவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு வசனமாக ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரணும்னு சொல்லணும். வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை, கையில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே கையை வைங்க வேதத்தில் வச்சு சொல்ல, ஆண்டவரே இந்த ரோம நிருபத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் காணணும்ப்பா. எபேசிய நிருபத்துக்கு அதிசயங்களை நான் காணணும் ஆண்டவரே. கலாத்திய நிருபத்தில் அதிசயங்களை காணணும் ஆண்டவரே. எபிரேய நிருபத்திற்கு அதிசயங்களை காண வேண்டும் ஆண்டவரே. வேதத்தில் 66 புஸ்தகத்திலையும் இருக்கிற அதிசயங்களை காண வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அதிசயம்? இயேசு கிறிஸ்துவாகிய அதிசயத்தை இந்த வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். இயேசுவாகிய அதிசயம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுமிஞ்சிருப்போமா? எல்லாரும் எழுமிஞ்சிருப்போம். ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். உனக்கு அருகாமையில் இருக்கிறது கர்த்தர் அதிசயமான ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அது உன் அருகில் தான் இருக்கிறது. நீ கர்த்தரை நோக்கி நீ முறையிட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அருகில் நீ கண்களை திறந்து பார். ஓ ஆகாரே, உனக்கென்று நான் ஒரு ஊற்றை
நான் வைத்திருக்கிறேன். நீ இதுவரை கண்ட ஊற்றல்ல, இதுவரை கண்டதான ஆசீர்வாதம் அல்ல, இதுவரை கண்டதான நன்மை அல்ல, ஒரு பெரிதான நன்மையை உன் குடும்பத்துக்கு நான் வைத்திருக்கிறேன், உன் சந்ததிக்கு என்று வைத்திருக்கிறேன். அதை நீ அடையத்தக்கதாக உன் அருகில் இருக்கிறதை காணும்படியாக உன் கண்களை திறக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கண்கள் திறக்கப்படுகிறது, உன் கண்கள் ஆசீர்வாதத்தை காணும்படியாய் கண்கள் திறக்கப்படுகிறது. இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதம் கடந்து வருகிறது, அது வாசற்படியிலே நிற்கிறது. ஏன் உள்ளே இன்னும் வர முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், ஓ, நீ உன் பாவங்களை அறிக்கை செய், உன் அக்கிரமங்களை அறிக்கை செய், உன் பாவத்தை அறிக்கை செய்து அக்கிரமத்தை அறிக்கை செய்து நீ மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். இதுவரை நீ பார்க்காத அதிசயத்தை உன் வாழ்க்கையில பார்க்க போகிறாய். உன் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றை கர்த்தர் நிறைவேறும்படியாய் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, என் சரீரத்திலே ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் சரீரத்திலே ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் சிந்தையிலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். ஓ பாபாலா சந்தரா தீபாலா பௌஷியா, அப்படி ஆவில நிரம்பி எல்லாரும், ஆவில எல்லாம் நிரம்பி எல்லாரும், ஓ ஹல்லேலூயா, தெய்வீக தரிசனங்களை காணும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஓ, தெய்வீக வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. தெய்வீகமான அற்புதமான செயல்களை இந்த வேளையில் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா, முச்சடியிலே காட்சி கொடுத்ததான அந்த தேவாதி தேவன் உங்களுக்கு இந்த வேளை தரிசனங்களை கொடுப்பாராக. ஓ ஹல்லேலூயா. Glory, 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 glory to God. Thank you Jesus. Praise the Lord. நல்ல கைகளை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஓ, கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். வாக்குத்தத்தங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். அந்த வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையில நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் இதுவரை நிறைவேறாவிட்டால் இனி அது நிறைவேற போகிறது. ஓ, உன் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்றைக்காவது ஒரு நாள் நிறைவேற்றத்தான் போகிறார். ஓ ஹல்லேலூயா, உன் குடும்பம் ரட்சிப்பை பார்க்க போகிறது, உன் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்க போகிறது. விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் கிளந்தே வழி விடுவே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் கிளந்தே வழி விடுவே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுவே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுவே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே. உம்மை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உம்மை அதிசயம் காண செய்வே,
அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காணச் செய்வீர், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வீர், நீ அற்புதம் கண்டிடுவார். தகப்பனே, இந்த மாதத்துல நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நீ காண செய்வீராக. தகப்பனே, இதுவரை அதிசயமாய் நடத்தி வந்ததான வழிகளை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லும்படியாய் கிருபை செய்யும். அதிசயமான காரியங்களை செய்ததற்காக நன்றி உள்ளவர்களாய் உம்மை தொழுது கொள்ள, ஆராதிக்க, உம்மை சேவிக்கத்தக்கதாக ஒவ்வொருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியான கண்களை, விசுவாச கண்களை கர்த்தர் பிரகாசப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. வருகிற வாரம் எல்லாம் பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, போஷிக்கும்படி கேட்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். வியாதிகள், விக்கிரங்களுக்கெல்லாம் விலக்கி ஒவ்வொரு நீர் ஆண்டவரே பாதுகாப்பான சூழ்நிலைகளுக்குள்ளே நடத்த வேண்டுமாய் கேட்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.